Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் படிக்காசு வைத்தான்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட வன்னியம்பட்டி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் வசதியின்றி கழிவுநீர் சாலையில் தேங்கியதோடு குடிநீர் குழாயிலும் கசிவு ஏற்பட்டு கழிவுநீர் கலந்து தண்ணீரை அருந்தி பலருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் கழிவுநீர் வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி சுகாதார சீர்கேட்டை சீர் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். கடந்த 4 வருடங்களாக வார்கால் வசதி இல்லாமலும் சாலை வசதி இல்லாமல் இருக்குது. இந்த வார்கால் வசதியிலிருந்து வரக்கூடிய கழிவுநீர்கள்லாம் குடிநீர் குழாயில் கசிவு ஏற்பட்டு குடிநீரில் மாசு கலந்து தொற்றுநோய் உருவாகுது. இதனால் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் விஷக்காய்ச்சல் பரவி இருக்குது. இது சம்பந்தமாக பலமுறை தமிழக முதலமைச்சருக்கும் அரசு துறை அதிகாரிகளுக்கும் தெரிவித்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் தனியார் பேருந்தில் பயணம் செய்த பயணியிடம் திருட முயன்ற ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பெண் பயணிகள் 2 சிக்கினர். திருபுவனத்திற்கு செல்லும் தனியார் பேருந்தில் பயணம் செய்த ஆனந்தி என்ற பெண்ணின் பையில் இருந்த 2 லட்சம் ரூபாயை அவர் அருகில் இருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ரதி, வசந்தி என்ற 2 பெண்கள் திருட முயன்றுள்ளனர். இதையறிந்த ஆனந்தி பேருந்தில் இருந்த சக பயணிகளின் உதவியுடன் 2 பெண்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளார். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பட்ட பகலிலேயே கொள்ளை சம்பவம் அரங்கேறும் அவலநிலை நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலைய வணிக வளாகத்தில் புதிய அரசு மகளிர் கல்லூரி செயல்படும் என வெளியாகியுள்ள தகவலால் மாணவிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். மன்னார்குடியில் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தொடங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் மன்னார்குடி திமுக நகரமன்ற தலைவர் சோழராஜன் தனது முகநூல் பதிவில் மன்னார்குடி நகராட்சி பேருந்து நிலையத்தில் முதல் தளத்தில் அரசு மகளிர் கல்லூரி புதிதாக தொடங்கப்படும் என பதிவிட்டிருந்தார். இதை பார்த்த மன்னார்குடி பகுதி மக்களும் மாணவிகளும் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். சென்னை குரோம்பேட்டையில் போலீசாரின் தொப்பியை அணிந்து போதை ஆசாமி அட்ராசிட்டியில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குரோம்பேட்டை தலைமை அரசு மருத்துவமனையின் நுழைவாயிலில் போலீஸ் பூத் உள்ளது. அங்கு காவலர்கள் இல்லாத நிலையில் அங்கிருந்த தொப்பிகளை ஒருவர் அணிந்து கொண்டு போஸ் கொடுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. மேலும் நான் தான் போலீஸ் என கூறி வாகன ஓட்டிகளிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் இன்னும் என்னென்ன சம்பவங்கள் அரங்கேறப் போகிறதோ என பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் அருகே தனியார் செல்போன் கோபுரங்களில் பேட்டரிகள் திருடிய 4 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜோகிப்பட்டி மற்றும் பிள்ளக்கொட்டாய் பகுதியில் உள்ள தனியார் செல்போன் கோபுரங்களில் இருந்து 48 பேட்டரிகள் திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் வாகன தணிக்கையின் போது பேட்டரிகள் திருடிய 4 பேர் சிக்கிய நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். திருட்டு சம்பவம் தொடர்பாக புகார் வரும்போது அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொள்வது போல் கண்துடைப்பு நாடகம் நடத்துவதாகவும் ஆனால் திருட்டை அடியோடு தடுப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் சோலூரில் சாலை பணிகள் நடைபெறாததை கண்டித்து பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற கிராம மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சோலூர் கோக்காலுக்கும் இடையே 6 கிலோமீட்டர் சாலை பணிகள் நடைபெறாததால் 4க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் கடும் சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர். விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் சாலை பணியை உடனே மேற்கொள்ள வலியுறுத்தி பேரூராட்சியை முற்றுகையிட முயன்ற கிராமத்தினருடன் போலீசார் வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கண்ணகி நகர் விரிவாக்கம் பகுதியில் 3 வீடுகளில் இருந்து நகை, பணம், லேப்டாப் மற்றும் செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வீட்டில் இருந்து தாலி செயின், மோதிரம் உட்பட 12 சவரன் நகையையும், மற்றொரு வீட்டில் இருந்து 55,000 ரூபாய் ரொக்கப்பணம், லேப்டாப், 2 செல்போன்கள் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்கள் பல கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. மேலும் பக்கத்து தெருவில் உள்ள ஒரு வீட்டிலும் கம்மல், மோதிரம் உட்பட 1/2 சவரன் தங்கமும் திருடு போய் உள்ளன. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை வில்லிவாக்கத்தில் 60 வயது மூதாட்டியிடம் தங்க செயின் பறிக்கப்பட்டது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. மூதாட்டி ஒருவர் நீண்ட நேரம் காத்திருந்தும் பேருந்து கிடைக்காததால் அவ்வழியாக வந்து இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்றுள்ளார். மேம்பாலம் அருகே வந்தபோது பைக் பஞ்சராகிவிட்டதாக கூறி மூதாட்டியை கீழே இறக்கிவிட்டு தங்கச்சங்கிலியை அறுத்துக்கொண்டு அடையாளம் தெரியாத நபர் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் மூதாட்டியிடம் செயின் பறித்த நபரை பிடிக்க முடியாமல் திணறி வருகிறது.
கூடலூர் அருகே தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர் சோலை பேரூராட்சியில் தனியார் தேயிலை தோட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக சம்பளம் வழங்காமல் தேயிலை தோட்ட நிர்வாகம் வஞ்சித்து வருவதாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மெத்தன போக்காக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். பேச்சுவார்த்தையிலும் எங்களுக்கு அந்த முடிவும் பார்க்கவில்லை. 3 மாதம் ஆகிடுச்சு இப்போ சம்பளம் போடுறதுக்கு. அந்த சம்பளம் கிடைக்காதனால தான் அனைத்து கிளைகளிலும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆகையால் எங்களுடைய தொழிலாளிகளுடைய பிரச்சனையிலும் மற்றும் தொழிலாளிகள் இன்றைக்கு சம்பளம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அந்த கஷ்டத்தை ஈட்டுவதற்கு நிர்வாகத்தின் அதிகாரிகளும் அதுபோல் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட அதிகாரிகளும் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். இல்லாவிட்டால் இந்த போராட்டம் ஒரு வலிய போராட்டமாக நடைபெறும் என்று இந்த தொலைக்காட்சி மூலமாக சொல்கிறது. தென்காசி மாவட்டம் அரியநாயகிபுரம் ஊராட்சியில் முறையாக குடிநீர் வழங்க ஊராட்சி மன்ற தலைவரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியநாயகிபுரம், மீனாட்சிபுரம் கிராமங்களில் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறைதான் தாமிரபரணி கூட்டு குடிநீர் வழங்கப்படுவதாகவும் இதனால் மக்கள் கடும் சிரமத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தனர். ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் தண்ணீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவித்த நிலையில் விடியா திமுக ஆட்சியில் மக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் கூட முறையாக கிடைப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அவகோடா பழத்தின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வயிற்று புண்ணை குணப்படுத்துவதிலும் உடல் சூட்டினை தணிப்பதிலும் சிறந்து விளங்கும் அவகோடா பழத்தின் விளைச்சல் கடந்த சில வருடங்களாகவே மர்ம நோய் தாக்குதலால் சரிவடைந்துள்ளது. இந்நிலை நீடித்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்பதாக கூறும் அவகோடா பழ விவசாயிகள் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் தோட்டக்கலைத்துறை இதுகுறித்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க வலியுறுத்துகின்றனர். இனி வருங்காலங்களில் இந்த அவகோடா மரங்களை நம்ம பாதுகாக்கல அப்படின்னா புத்தகத்தில் தான் ஃபோட்டோவை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதை உடனே தோட்டக்கலைத்துறை கருத்தில் எடுத்துக்கொண்டு விவசாய மக்கள் அவகோடாவே நம்பி இருக்க விவசாய மக்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை, இல்லை அதை பற்றி எதனால் தாக்கப்படுது, கொசுனாலையா இலையினாலையா இல்லை இன்னும் புதுசாக மரக்கன்றுகளை கொடுக்கணும்னு சொல்லி தோட்டக்கலைக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் மேலவாஞ்சூர் நேரு நகரில் விவசாயிகளும் கூலி தொழிலாளர்களும் வசிக்கும் குடியிருப்பு பகுதியை சுற்றி மழைநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. குளம் போல் தேங்கும் நீரில் கொசுக்கள் உற்பத்தியாவது மட்டுமல்லாமல் விஷ ஜந்துக்களும் வீட்டுக்குள் வரும் நிலை உள்ளதால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தோடு வாழ்கின்றனர். விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதனை சீர் செய்ய வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் நெடுஞ்சாலையொட்டி செயல்படும் டாஸ்மாக் கடையால் விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சாலையோரம் டாஸ்மாக் கடை இருப்பதால் மது பிரியர்கள் மதுபோதையில் சாலையில் திரிவதாகவும் வாகனங்களை பிறருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஓட்டுவதாக கூறப்படுகிறது. இதனால் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு மாவட்ட நிர்வாகம் டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்திய பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரித்தனர்.